இன்றைக்கி டே ஃபுல்லாக பரோட்டா சாப்பிட போகிறேன் வாங்க. மார்னிங்க்கு எசக்கி பரோட்டா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 137 ஜூனியருக்கு பண்ணால. உள்ளே ஆனியன் முட்டை அதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தான்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் கேக்குன்னு வச்சுருந்தா கூட ஒர்த்துன்னு சொல்லலாம். வெறும் முட்டை தான் வச்சுருக்காங்க, அதுக்கே 137. மேலே பக்காவாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்றுலாம் சாப்பிட்டா பத்தாது. ஒன்று சாப்பிட்டா ஒரு இட்லி சாப்பிட்ட கணக்கு தான் நம்மளுக்குலாம். ஒன்று சாப்பிட்டா அது பத்தில். மதுரை பன் பரோட்டான்னு ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 78 ருபீஸு. ஐயோ சுடுதுரா எப்பா. டேஸ்ட்டெல்லாம் குறைய சொல்ல முடியல, டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. பட் ப்ரைஸை நினச்சா தான் இங்கே யாருக்கும் சாப்பிட தோணாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ப்பா உண்மையிலே குவாலிட்டிலாம். பரோட்டாலாம் ரொம்ப ஹார்டாக இல்லை, வலுன்னு வஞ்சிர மீன் மாதிரி இருக்குது தொடும் போதே. சூப்பராக இருக்குது பரோட்டா. தொடுறதுக்கே அப்படி இருக்குதுன்னா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். வயிறு ஃபுல்லாக ஆகலைன்னா கூட பாக்கெட்டில் இருக்க காசு வந்து காலி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு ஸ்பெஷல் கிரி பரோட்டா. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. காப்பர் கிச்சன்லேருந்து வாங்கி வந்துருக்குது. பேக்கிங் வைஸ் பக்காவாக இருக்குது. இது ஸ்பூன், டிஷ்யூ. ஓப்பன் பண்ணோடனே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. பட் வாய் நல்லா ஊறுது இதை பார்த்தா. சிக்கன் பீஸ்லாம் பெருசாக போட்டிருக்காங்க. முட்டை, சிக்கன் பீஸு நேற்று நைட்டு ஊற வச்சுருப்பாங்க பொழுது. சிக்கன் பீஸோட அந்த கிரேவி நல்லா பரோட்டா நல்லா ஊறிருக்கு. ஊறின பரோட்டாவோட சிக்கன் பீஸோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. குவான்டிட்டி பார்க்கும்போது பத்தாது நினச்சேன். சிக்கன் பீஸு இந்த முட்டைலாம் வச்சு சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும் எனக்கு தெரிஞ்சு. இந்த டிஷ்ஷில் எனக்கு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, மீந்து போன சிக்கன், மீந்து போன பரோட்டா, குழம்புலாம் எடுத்து ஒன்றா ஊற வச்சுருப்பாங்க. ஒரு நாள் எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்திருக்கும். சரி, அதிலே வாழலில் போட்டு சூடு பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சி தான் டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். மதியான உணவு இதோடு முடிஞ்சிச்சு. நைட்டுக்கு நூல் பரோட்டா, மலேசியன் சிக்கன் கறி. இதில் ப்ரைஸ் ஒரு பீஸ் 35, இது 249. என்னடா குழம்பு எங்கள் அப்பா தான் வைக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப தண்ணியாக. இந்த நூல் பரோட்டா வந்து செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ நம்ம வீட்டிலே எதனா துணி கிணி தக்கிஞ்சா கூட இந்த நூல் எத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான நூல் தான். கிரேவி சிக்கன் தான், பட் ஆனால் டேஸ்ட்டு மீன் குழம்பு டேஸ்ட். இந்த நூலுக்கும் இந்த கோழிக்கும் சும்மா டைட்டாக இருக்குது காம்போ. இன்றைக்கி டே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் பரோட்டா சாப்பிட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பரோட்டா இது தான் எனக்கு தெரிஞ்சு. செம்மையான இது காம்பினேஷனு. இன்னும் பரோட்டாலே பார்ட் 2லாம் எடுக்கலாம் பொழுது. இன்னும் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. சரி, இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.